திருவாரூர் தொகுதிக்கு நடைபெறவிருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய வழக்கில் தமிழக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கூடுகிறது. பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா வரும் 21ஆம் தேதி தமிழகம் வர இருப்பதாக தகவல். புதிய தொழிற்சாலைகள் வந்தால்தான் தமிழகத்தில் பொருளாதாரம் பெருகும் என முதல்வர் பழனிசாமி கருத்து. திருவாரூர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வரவேற்பு. திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் கண்டனம். கஜா புயல் நிவாரணத் தொகையாக மத்திய அரசிடமிருந்து இதுவரை 900 கோடி ரூபாய் வந்துள்ளதாக தமிழக அரசு தகவல். வரலாற்றில் முதல் முறையாக இந்திய அணி ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்துள்ளது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 3044 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 160 ரூபாய் உயர்ந்து 24352 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 20 காசுகள் உயர்ந்து 42 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் 1 லிட்டர் 22 காசுகள் உயர்ந்து 71 ரூபாய் 7 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 8 காசுகள் உயர்ந்து 65 ரூபாய் 70 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது.